டாக்டர் ஸ்ரீதர், முன்னாள் எம்எல்ஏ. நான் தான் இதில் ஒரு பொதுநல வழக்கு போட்டுருக்கேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். கேஸ் நம்பர் 19281 ஆஃப் 2024. இந்த ஜட்மெண்ட்டில் இந்த என்னுடைய பெட்டிஷனில் வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினருக்கு யார் யார் உடந்தையாக இருந்தாங்க, போலீஸ் மட்டும் இல்லை, இதுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். வால்பாடில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிச்சு தமிழ்நாட்டில் சிறந்த எம்எல்ஏ வாங்கினேன். அந்த ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் எப்படி ஒழிச்சேன் அப்படிங்கிறத இந்த ப்ரொசீஜரை கவர்மெண்ட்டு இதை எடுத்து அதில் வேணால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கோர்ட்டு கொடுத்துருந்தேன். கோர்ட்டு என்னுடைய ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட்லேயே அதான் கொடுத்துருந்தேன். ஆனால் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்னுடைய அந்த 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 ஸ்டடி எப்படி கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த முறையை அப்படியே எடுத்து ஜட்ஜ்மெண்ட்டாக போட்டு அவங்க வந்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லாமல் இந்த கலாச்சாரத்தை காக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு இந்தியா முழுக்கும். இதுலையும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் கள்ளச்சாராயத்தால் எவ்வாறு இந்த குடும்பம் பாதிப்படைகிறது, எவ்வாறு இந்த குடும்பம் அனாதையாக்கப்படுகிறது, அதற்கு யார் யார் உடந்தையாக இருக்கிறார்கள். இந்த ஜனநாயக நாட்டில் நாம் வாக்களித்தும் அந்த அடித்தட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை கருத்தில் கொண்டு பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தேன். அந்த வழக்கில் 5 பேர் கட்சிக்காரர்கள் சேர்ந்திருந்தாங்க. நான் தனியாக வழக்கு போட்டிருந்தேன். இந்த வழக்கை நானும் 5வது பெட்டிஷனராக போட்டிருந்தேன். இந்த வழக்கில் வந்து என்னுடைய வாதங்களை முழுமையாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லி அந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. மிகவும் நிறைவாக இருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கானதல்ல, ஏழை எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும், அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்த 69 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்திற்கு கிடைத்த நீதி என்றே நான் பார்க்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இனிமேல் தமிழகத்தில் சாராயமோ கள்ளச்சாராயமோ போன்ற குடிப்பழக்கமோ இல்லாமல் இருப்பதற்கு அரசாங்கம் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் சொல்றாரு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஆட்சியை பார்த்துன்னு சொல்றாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து அதிகாரிகளாம் கூப்பிட்டு இனிமேல் தமிழகத்தில் இது போன்ற ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய செயலில் அரசாங்கமோ அரசு அதிகாரிகள் ஈடுபடக்கூடாது என்று நம்முடைய முதலமைச்சர், அவர் எல்லாத்துக்கும் நம்ம முதலமைச்சர், ஆனால் அந்த முதலமைச்சர் பொதுவாக பொதுநலன் கருதி இந்த அதிகாரிகளுக்கு ஆணையிட வேண்டும். அதிகாரிகள் மட்டும் இதை செய்யவில்லை, அதற்கு துணையாக இருந்த எல்லோரையும், நான் யாரையும் குறிப்பிடவில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாராவது குழந்தையா இருப்பாங்கன்னு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தா தெரியும், சொல்லியிருப்பாங்க. அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு முதலமைச்சர் இனிமேல் இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது, இது பொதுநலம் கலந்தது என்பதை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களை காக்க வேண்டிய கடமை, தலையாய கடமை இந்த தமிழக அரசுக்கு இருக்கிறது. தலைமையேற்றி நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதுதான் இந்திய கான்ஸ்டிடியூஷன் 47 சரத்துப்படின்னு சொல்கிறது. தமிழகத்தில் பொதுமக்களுக்கு குடிப்பழக்கமோ இதை இருந்தால் நீங்க பூரண மதுவிலக்கை கொண்டு வரலான்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இதை மாண்புமிகு முதலமைச்சர் கையில் எடுத்து மனதில் உள்வாங்கிக் கொண்டு வரும் நாட்களில் தமிழகத்தில் மதுவே இல்லாத மாநிலமாக ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் பத்திரிகை வாயிலா சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளபடியே இந்த மாண்புமிகு நீதியரசர் கொடுத்த இந்த தீர்ப்பு மனநிறைவு தருகிறது. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 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 சமாதானத்தை கொடுக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சார், குடிக்கிறதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறது வந்து ஒரு தீர்வாகாது. குடிச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு 69 இறந்துட்டாங்க, நூற்றுக்கணக்காக கண் இல்லாமல் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையும் போச்சு. அதுக்கு வந்து மறுவாழ்வு செய்வதற்கு ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லையும் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக எல்லா பணத்தையும் அங்கே ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எந்த திட்டத்தையுமே தமிழகத்தை செய்ய முடியாது. இப்போ பாருங்க, செக்ரட்டரியேட்ல அதே காலில் மருத்துவத்துறையில் எல்லா பிரச்சனை, யூனியனில் பார்த்துட்டீங்க எவ்வளோ மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்கு, உணவு பிரச்சனைகள், அடிப்படை வசதிகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து என்னன்னா இந்த 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறதுக்காக இந்த பணம் பூரா நிதி பூரா அதுக்கு ஒதுக்குறதுனால வேற எந்த வேலையும் செய்ய முடியல. ஆகவே அத்தியாவசியமான பொதுத்துறை, சுகாதாரத்துறை, உணவுத்துறை, அடிப்படை வசதி, இதை ஒரு சிறந்த அரசாங்கம் முன்னெடுப்புப்படுத்தி செய்ய வேண்டும். அது இப்பொழுது செய்யப்படாமல் இருப்பதால் எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது. இதை பொதுமக்களில் ஒருவனாக நீங்க நினைச்சு, உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, கேளுங்க.
நாங்க சொல்றது பொய்யா இருக்கானா இன்டெலிஜென்ஸ் கேளுங்க, கேட்டுட்டு நடவடிக்கை எடுங்க.